பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன், நாம் என்ன பார்க்க போகிறோன்னா என்சிஆர்டி கிளாஸ் 10 ஜாகிரஃபி சாப்டர் 1 ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் ரிசோர்ஸ்னால் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸ் பிளானிங், அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அடுத்து மெயினாக 2 ரிசோர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று லேண்ட், இன்னொன்று சாயில். லேண்டில் எப்படி நம்ம லேண்டை யூட்டிலைஸ் பண்ணுறோம், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் இந்தியா. அதுக்கப்புறமா லேண்ட் டீக்ரடேஷன், வாட் இஸ் லேண்ட் டீக்ரடேஷன், காசஸ் ஆஃப் லேண்ட் டீக்ரடேஷன் அண்ட் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். அடுத்து சாயிலில் வாட் இஸ் சாயில் ப்ரொஃபைல், டைப்ஸ் ஆஃப் சாயில், அது கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்ப்போம் ஒரு டைப்பையும். அடுத்து சாயில் எரோஷன், வாட் இஸ் சாயில் எரோஷன், காசஸ் ஆஃப் சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிசோர்ஸ்னால் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். Resources. What is resources? Everything available in our environment which can be used to satisfy our need, provided it is technologically accessible, economically feasible and culturally acceptable, can be termed as resources. என்வாயரன்மெண்ட்டில் இருக்கிறது நம்மளோட தேவையை பூர்த்தி செஞ்சுதுன்னா அது ரிசோர்ஸ். ப்ரொவைடட், டெக்னாலஜிக்கலி அக்சசபிள், டெக்னாலஜி மூலமாக நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியணும். நெக்ஸ்ட்டு எக்கானாமிக்கலி ஃபீஸபிள், எக்கனாமிக்காக இருக்கணும், அதிகமாக நமக்கு லாஸ் ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது. கல்ச்சரலி அக்செப்டபிள், எல்லாருமே அக்செப்ட் பண்ணப்படணும், கேன் பி டேர்ம்ட் அஸ் ரிசோர்ஸஸ். The process of transformation of things available in our environment involves an active relationship between nature, institution, technology. டிரான்ஸ்ஃபர், ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றுறதுக்கு நேச்சர், டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூஷன் மூணுமே இன்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் இன்டராக்ட் வித் நேச்சர் த்ரூ டெக்னாலஜி அண்ட் கிரியேட் இன்ஸ்டிடியூஷன் டு ஆக்சலரேட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஹியூமன் பீயிங் அயனோர் நேச்சுரலாக இருக்குது. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், த்ரூ டெக்னாலஜி. டெக்னாலஜி இங்கே என்ன ரெஃபர் ஆகுது, நம்ம அயனோரை மெஷின்ஸ், கிரேன்ஸ், டூல்ஸ் இதை வச்சு நம்ம எடுக்கிறோம், இங்கே டெக்னாலஜி. அண்ட் கிரியேட் இன்ஸ்டிடியூஷன் என்ன, அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, மைன்ஸ் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, அதை வச்சு நம்ம ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸ்டீலை நம்ம வேறு ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியூமன் பீயிங் இன்ட்ராக்ட் வித் நேச்சர் த்ரூ டெக்னாலஜி அண்ட் கிரியேட் இன்ஸ்டிடியூஷன் டு ஆக்சிலரேட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது அவசியம், இன்ட்ராக்ஷன் அவசியம். Resources are function of human activities. Human beings themselves are essential components of resources. நம்மளே ஒரு ரிசோர்ஸ், நம்மளே ஒரு பெரிய ரிசோர்ஸ் தான். How? Because they transform material available in our environment into resource and we use them. கிடைக்கிற பொருளை நம்ம தான் நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றுறோம். ஸோ நம்மளே ஒரு எசென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் ரிசோர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் 4 வகையாக நம்ம பிரிப்போம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி, renewable and non-renewable. On the basis of ownership, individual, community, national and international. On the basis of status of development, potential, developed, stock and reserves. இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் ரிசோர்ஸஸை பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்காக பிரிப்போம். ஆரிஜின் எதுலேருந்து வந்திருக்கிறத வச்சு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக்னா என்ன, பயோட்டிக்னா லிவிங் திங்லேருந்து அதுக்கு லைஃப் இருக்கிறதுலாம் பயோட்டிக். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஃபிஷரிஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்னா ஆடு மாடு. அடுத்து ஏபயோட்டிக் நான் லிவிங் திங்ஸ்லேருந்து லைஃபே இல்லாமல் நான் லிவிங்காகவே இருக்கிறது ஏபயோட்டிக். எக்ஸாம்பிள் மினரல்ஸு, ராக்கு, மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு, மட்டு, சாண்டு இதெல்லாம் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். அடுத்து ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி.
ரிசோர்ஸஸை வந்து நம்ம ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை ரிப்ளனிஷபிள் ரிசோர்ஸஸ்னு சொல்லலாம். இந்த ரிசோர்ஸஸ்லாம் விச் கேன் பி ரெனியூட் ஆர் ரீப்ரொடியூஸ்ட் பை ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ப்ராசஸஸ். ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ இல்லை மெக்கானிக்கல் ப்ராசஸாகவோ இதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணுற முடியாதுலாம் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் என்ன? சோலார் எனர்ஜி, வைல்டு லைஃப், ஃபாரஸ்ட், விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அடுத்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் அது டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இதெல்லாம் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் ஃபாசில் ஃபியூல் எல்லாமே, ஃபாசில் ஃபியூல் மினரல் எல்லாமே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், ரிசோர்ஸஸை வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ், கம்யூனிட்டி ரிசோர்ஸ், நேஷ்னல் ரிசோர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ், இண்டிவிஜுவல் ஓன் பண்ணியிருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் வந்து ஒரு லேண்டு ஓன் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அந்த ஃபார்மரோட இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். இதே மாதிரி ஹவுஸ் நம்ம ஓன் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸை வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் எல்லாருமே அதை யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது கம்யூனிட்டி ரிசோர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், கிரேசிங் கிரவுண்ட், வில்லேஜ், பாண்ட், பப்ளிக் பார்க், பிக்னிக் ஸ்பாட், பிளே கிரவுண்ட், பார்க்ஸ், பப்ளிக் தியேட்டர், இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி ரிசோர்ஸ். நேஷ்னல் ரிசோர்ஸ், அந்த நேஷ்னலில் இருக்கிற எல்லாமே அது நேஷ்னல் ரிசோர்ஸ் தான். அந்த கவர்மெண்ட் வந்து எந்த ரிசோர்ஸையும் வந்து கம்யூனிட்டி ரிசோர்ஸையும் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸையும் நேஷ்னல் ரிசோர்ஸாக மாற்றலாம். அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். ஓஷன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ், எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்பெசிஃபிக் நேஷன் இல்லாமல் எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியாது வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ரிசோர்ஸஸை வந்து நம்ம எப்படியா பிரிக்கிறோம்? பொட்டென்ஷியல், டெவலப், ஸ்டாக் அண்ட் ரிசர்வ். பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? அந்த ரிசர்வ் சர்வே பண்ணி அது இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸ்லோவாக. எக்ஸாம்பிள், சோலார் எனர்ஜி இன் ராஜஸ்தான் அண்ட் குஜராத். நெக்ஸ்ட்டு டெவலப்டு ரிசோர்ஸஸை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம் வித் டெக்னாலஜி ஆர் கால் டெவலப்டு ரிசோர்ஸஸ். அடுத்து ஸ்டாக். அது வந்து தேவை இருக்குது, ஸ்டாக், இந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. பட் நம்மக்கிட்ட அப்ராப்ரியேட் டெக்னாலஜி இல்லை அதை வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள், வாட்டரை வந்து நம்ம வந்து எலக்ட்ரைஸ் பண்ணால் ஹைட்ரஜன் வரும், ஆக்சிஜன் வரும். அந்த ஹைட்ரஜனை ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து நம்ம நிறைய இன்புட் கொடுத்தா தான் நமக்கு கம்மியான இன்புட் கிடைக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்னாலஜி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் நம்ம சர்வே பண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு, நம்மக்கிட்ட அப்ராப்ரியேட் டெக்னாலஜி இருக்குது. பட் நம்மனா ஃப்யூச்சர் யூஸுக்காக சேவ் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் ரிசர்வ்ஸில் வரும். எக்ஸாம்பிள், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். இப்போ அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் வைட்டல் ஃபார் ஹியூமன் சர்வைவல் ஆஸ் வெல் அஸ் மெயின்டைனிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது எல்லாருக்கும் புரியும். ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழவே முடியும். நம்மளோட லைஃபே வந்து நீடிக்க வைக்கிறதுக்கு ரிசோர்ஸஸ் மிக மிக அவசியம். It is believed that resources are free gift of nature. As a result, human beings use them indiscriminately and this has lead to many problems. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த ஃப்ரீயாக கிஃப்ட் தந்துருக்காங்க. நம்ம அதை வந்து மோசமாக நிறையா யூட்டிலைஸ் பண்ணி வேறு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம வந்து வகை விதிச்சிருக்கிறோம். அது என்னென்னு பார்ப்போம். இப்போது problems in our environment, depletion of resources for satisfying the greed of few individuals.
சில பேரோட பேராசையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நிறைய யூட்டிலைஸ் பண்ணி டிப்ளீட் பண்ணிவிட்டு ரிசோர்ஸை இப்போ நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம ரிசோர்ஸை கொடுக்க முடியும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், அக்குமுலேஷன் ஆஃப் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ which in turn divided the society into two segments, haves and have-nots, or rich or poor. அக்குமுலேஷன் ரிசோர்ஸஸ் வந்து எல்லார்ட்டையும் சமமாக இல்லை, சில பேர்கிட்ட அதிகமாக இருக்குது, சில பேர்கிட்ட கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம சொசைட்டிவே அது என்ன பிரிச்சிருக்கு, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ்-நாட்ஸ், அதாவது ரிச் அண்ட் புவர் சோஷியலாக பிரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, indiscriminate exploitation of resources has led to global ecological crises such as global warming, ozone layer depletion, environmental pollution and land degradation. நிறையா யூஸ் பண்ணி நம்ம நிறைய குளோபல் எக்காலஜிக்கல் கிரைசிஸ், குளோபலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன? குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், ஹீட் ஆகிறதுனால குளோபல் வார்மிங் நடக்குது. அடுத்து ஓசோன் லேயர் டிப்ளீஷன் டியூ டு த ரிலீஸ் ஆஃப் SO2 கார்பன் மோனாக்சைடு. இதனால் என்ன ஆகுது, ஓசோன் லேயரில் வந்து ஹோல் விழுது. நெக்ஸ்ட், என்வாயரமெண்டல் பொல்யூஷன், நம்ம விடுற ஸ்மோக், இதெல்லாம் என்வாயரமெண்டல் பொல்யூஷன். அடுத்து லேண்ட் டிகிரடேஷன். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.